திமுக அரசாங்கம். அது ஒரு மந்திரி இருந்தார், யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 10 ரூபா மந்திரி, பேரு 10 ரூபா மந்திரி. யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர் 10 ரூபா மந்திரின்னு மக்களே பேர் வச்சுட்டாங்க. 10 ரூபாய்னா உடனே பேர் சொல்லுவாங்க. எந்த மந்திரி பேர் தெரியுதா தெரியலையோ, 10 ரூபாய்ன்னு சொன்னா உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரவையில் யார் பேரை சொன்னா கரெக்டா 10 ரூபாய்ன்னு சொன்னா யார் பேரை குறிப்பிடுனா செந்தில் பாலாஜி சரியா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 50 மாத காலம் உருண்டோடி விட்டது. நான் பல முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்திருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறேன். போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு எளிதாக மக்களுக்கு கிடைத்திட்டு இருக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரே ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவித்தேன். எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன், எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன். ஆனால் இவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல், பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படித்தானே இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க பத்திரிகையில் பாருங்க, ஊடகத்தில் பாருங்க, இந்த செய்தி தான் வெளியே வருது, வேற எந்த செய்தியும் கிடையாது. ஆக இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த ஆட்சியாளர்களால் இது கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன். அப்ப காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது. திரு ஸ்டாலின் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த மானிய கோரிக்கையுடைய புத்தகத்தை எல்லா சட்டமன்றத்துக்கு கொடுத்தார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கம் என்று கருதுகிறேன், 2வது பேரில் சொல்றாரு. அவர் குறிப்பிட்டது, அவர் இருந்த இலாக்கா, அவரால் அங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கை புத்தகத்தில் பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டறியப்பட்டது. பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். கைது செய்யப்பட்டு 148. மற்றவெல்லாம் யாரு? கஞ்சா வச்சிருந்தா குற்றம் தானே. கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்ன பிறகு அவர்களை கைது செய்ய வேண்டியதான முறை, அதான சட்டம் சொல்லுது. மற்றவெல்லாம் திமுக காரன். அப்புறம் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? நான் திருப்பி கேட்டேன், ஏங்க கண்டுபிடிச்சது 2348 பேர்னு நீங்களே கொள்கை குறிப்பில் கொடுத்திருக்கிறீங்க. கண்டுபிடிக்கப்பட்டது, அரஸ்ட் பண்ணப்பட்டது, கைது செய்யப்பட்டது 148 பேர்னா எஞ்சி இவர்கள் என்ன செய்தீங்கன்னா பதிலே காணும், பதிலே சொல்லல. ஏன்னா திரு ஸ்டாலின் தெளிவா சொல்றார். அவருடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது, நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று பதறி போய் கண் விழிக்கிறார். யாரு? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர். இப்படி இருந்தா நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படிதான் நாடு இருக்கும். நாம சொல்லல, அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஆள வேண்டுமா தமிழகத்தில்? அவருடைய கட்சிக்காரரை அவர் கட்டுப்படுத்த முடியலனா நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி இந்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும்? திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் பிடிச்சு கோர வச்சிருக்கிறார். எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது. மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசிட்டீங்க, எனக்கு முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போய் நிறைய நீங்க பேசுறதுக்காக குறிப்பெடுக்கணுங்கிறார் ஒரு முதலமைச்சர். நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளு வந்துட்டேன். வேற என்ன பேச முடியும்? 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறாங்க. இந்த ஆட்சியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன். ஆக இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமர்ந்திலிருந்து இன்று வரை மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் பார்க்கிறோம். எல்லா தரப்புகளும் போராடுறாங்க. ஆசியில் ஒரு பக்கம் போராடுறாங்க, அதே போல செவிலியில் ஒரு பக்கம் போராடுறாங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராடுறாங்க,
தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனா முதலமைச்சர் அதை பற்றியெல்லாம் கவலையே படுறது கிடையாது. அவர் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும். அதுதான் இன்றைய முதலமைச்சருடைய பார்வை. வேற ஏதோ பற்றியும் கவலைப்பட மாட்டார். மீறி கேட்டா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே இதுவரை இல்லாத ஆட்சி கொடுக்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்குன்னா அவருடைய அமைச்சர்கள்லாம் தூக்கி வச்சு பேசுறாங்க. எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதலிடம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 4,38,000 கோடி கடன் வாங்கி இன்னும் அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு இருக்குது, இன்னும் 1,00,000 கோடி கடன் வாங்கினா 5,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த கடனை எப்படி அடைக்கிறது? சிந்திச்சு பாருங்க. எல்லாம் நீங்க சிந்திச்சுட்டு போங்க, வீடு வரைக்கும் சிந்திச்சுட்டு போகணும். எல்லாம் வரி போட்டு தான் இந்த கடனை உங்க மூலமா வசூல் பண்ணி தான் கடனை கட்ட வேணும். கடன் கொடுத்து விடுவாங்களா? இப்போ நீங்க ஒரு வீட்டு கடன் வாங்குறீங்க. வீட்டு கடன் வாங்கும்போது சரியா டியூ கட்டலைன்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வைப்பாங்க. 4வது மாசம் வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அப்படிதான் நடக்குது. ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை இருசக்கர வாகனம் வாங்குறீங்க, நீங்க லோன் போட்டு வாங்குவீங்க. அப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் லோன் கட்டலைன்னா அந்த டியூ கட்டலைன்னா விட்டுப்பாங்க. அப்புறம் 4வது மாசம் பைக்